வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம். போன வீடியோவில் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் முதல் 4 முத்திரைகள் உடைக்கப்படும் போது 4 குதிரைகள், 4 நிறத்தில் இருந்த குதிரைகள் புறப்பட்டு போகிறத யோவான் பார்த்தார். ஒரு குதிரை வெள்ளை கலர்லையும், இன்னொரு குதிரை சிவப்பு கலர்லையும், இன்னொரு குதிரை கருப்பு கலர்லையும், இன்னொரு குதிரை மங்கின நிறத்திலையும் இருந்தது. இந்த 4 விதமான குதிரைகளும் ரோம ராஜ்யத்தின் மீது, ரோம மக்கள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பை காண்பிக்கக்கூடியதாக இருந்தது. தேவன் ரோம ராஜ்யத்துக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத முதல் நூற்றாண்டில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு காண்பிக்கிறதுக்காக இந்த தரிசனத்தை யோவான் பார்க்கிறார். இன்னைக்கு வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் 5வது முத்திரை உடைக்கப்படும் போது என்ன நடந்தது அப்படிங்கிறதையும், அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு கொடுக்குற செய்தி என்ன அப்படிங்கிறதையும், இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிற பாடம் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 2026 இருக்கிற நமக்கு இந்த 5வது முத்திரை கொடுக்குற செய்தி என்ன? வெளிப்படுத்தல் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தம், தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். இங்கே யோவான் அடுத்த காட்சியை பார்க்குறாரு. 5வது முத்திரை உடைக்கிற காட்சி. அதாவது ஆட்டுக்குட்டியானவர் 5வது முத்திரை உடைக்கிறார். முதல் 4 முத்திரை உடைக்கப்படும் போதும் குதிரைகள் புறப்பட்டு போகிறதையும், ஒரு ஜீவன் முன்னாடி வந்து பார் அப்படிங்கிறதையும் யோவான் கேட்டிருப்பார், பார்த்துருப்பார். ஆனால் இந்த 5வது முத்திரை உடைக்கப்படும் போது இதுலேருந்து மாறுபட்டதாக இருக்குது. இந்த 4 முத்திரைகள் உடைக்கப்பட்டதுக்கும் 5வது முத்திரைகள் உடைக்கப்பட்டதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த முறை குதிரை வீரர்களும் வரல, ஜீவன் சொல்லவும் இல்லை. இதுக்கு பதிலாக யோவான் ஒரு காட்சியை பார்க்குறார். யோவான் என்ன காட்சியை பார்க்குறார்? 9வது வசனத்தில் பாருங்க. தேவ வசனத்து நிமித்தம், தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். இங்கே யோவான் கொல்லப்பட்ட ஆத்துமாக்களை பார்க்கிறார், அதுவும் பலிபீடத்தின் கீழே பார்க்கிறார். ஆத்துமான என்ன? ஆத்துமா அப்படிங்கிறது நம்மளுடைய உயிரை தான் ஆத்துமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது மனிதன் 3 பகுதியாக இருக்கிறான்: ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த சரீரம் அப்படிங்கிறது நிரந்தரமானது கிடையாது. இந்த சரீரம் அழிந்து போகக்கூடியது. ஆனால் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவும் ஆவியும் சேர்ந்து தான் உள்ளான மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆத்மாக்குள்ள ஆவி இருக்குது. இந்த ஆத்மாவும் ஆவியும் நமக்கு உயிராக இருக்கு. ஒரு மனிதன் மரிக்கும் போது அவனுடைய சரீரத்திலிருந்து அவனுடைய ஆத்மா என்ன பண்ணுதுன்னா பிரிஞ்சு போகுது. அந்த ஆத்மா பிரியறதுனால அவன் மரணம் அடைகிறான். அப்போ ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், சரீரத்துக்கு தான் முடிவு இருக்குதே தவிர ஆத்மாவுக்கு முடிவு கிடையாது. நமக்குள்ள இருக்கிற ஆத்மா நித்திய காலமாக வாழக்கூடியது. ஒன்று, அது தேவனுடைய இடத்துல வாழணும், இல்லை அப்படின்னா பிசாசினுடைய இடத்துல வாழணும். இங்கே யோவான் 5வது முத்திரை உடைக்கப்படும் போது ஆத்துமாக்களை பார்க்கிறார். இந்த ஆத்துமாக்கள் 2 விஷயத்திற்காக கொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. எதுக்காகலாம் கொல்லப்பட்டது அப்படின்னா பாருங்க. 1, தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. யோவான் பார்க்குற இந்த ஆத்துமாக்கள் தேவனுடைய வார்த்தை நிமித்தமாகவும் அவங்க கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டிருக்காங்க. இதே மாதிரி ஒரு மனுஷன் பத்மோ அப்படிங்கிற தீவில் நாடு கடத்தப்பட்டிருந்தார். அந்த மனுஷன் யார்கிட்ட உங்களுக்கு தெரியுதா? யோவான் தான். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் யோவான் தன்னை குறித்து எழுதும்போது தேவனுடைய வார்த்தை நிமித்தமாகவும் அவருடைய சாட்சி நிமித்தமாகவும் நான் நாடு கடத்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதே போல வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் அத்திப்பா அப்படிங்கிற ஒரு மனிதன், உண்மையான சாட்சியா இருந்த மனிதன், இதே காரணத்துக்காக கொல்லப்பட்டிருந்தார். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இந்த இடத்துல வெளிப்படுத்தல் புஸ்தகம் படிக்கும்போது தங்களுடைய உயிரை கூட பார்க்காம, தாங்கள் மரிக்கப்படுகிறத கூட பார்க்காம முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தைக்காக உறுதியாக இருந்திருக்காங்க. அப்படி உறுதியாக நின்று கொல்லப்பட்ட ஆத்துமாக்களை யோவான் பார்க்கிறார். இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தைக்காக தங்கள் உயிரை விட்டாங்க. அவங்க அநீதி செஞ்சு தங்களுடைய உயிரை விடலை, அதுக்கு பதிலாக தேவனுடைய நீதினால தங்களுடைய உயிரை விட்டுருக்காங்க.
இந்த தேவனுடைய வார்த்தை நிமித்தமா உயிரை விட்ட இந்த ஆத்துமாக்கள் இப்போ தேவனை நோக்கி கூப்பிடுது. தேவனை நோக்கி கூப்பிடுது. எங்கிருந்து கூப்பிடுது அப்படின்னு கவனிச்சிங்களா? பலிபீடத்தின் கீழே இருந்து. லேவியராகும் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். பின்பு ஆசாரியன் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசாரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் சுகுந்த தூப பீடத்து கொம்புகளின் மேல் பூசி காளையினுடைய மற்ற இரத்தம் முழுவதையும் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு, பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் பலியிட்டு பிரதான ஆசாரியன் ஜனங்களுக்காகவும் தனக்காகவும் பாவ நிவர்த்திக்காக இரத்தம் தெளித்ததுக்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய இரத்தத்தை, அந்த பலியிடப்பட்ட இரத்தத்தை ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய வாசலில் இருக்கக்கூடிய தகன பீடத்தினுடைய அடிப்பகுதியில் மீதி இருக்கிற இரத்தத்தை ஊற்றிடுவாங்க. இதே காட்சியை தான் யோவான் இந்த வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் பார்க்கிறார். ஆனால் இந்த இடத்துல பலியிடப்பட்டது ஆடு கிடையாது. அதுக்கு பதிலாக முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள். இந்த கிறிஸ்தவருடைய இரத்தம் பலிபீடத்தினுடைய அடியில் இருந்து தேவனை நோக்கி கூப்பிடுது அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது அப்படிங்கிறது வேதாகமத்தில் புதுசு கிடையாது. எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் 24வது வசனம் பாருங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இங்க 2 மனிதர்களுடைய இரத்தம் பேசுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கார். அதாவது ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் ஆதாம் ஏவாளுடைய மகனா இருக்கக்கூடிய காயின் அவனுடைய தம்பியா இருக்கக்கூடிய ஆபேலை கொன்ன போது ஆபேலுடைய இரத்தம் தேவனை நோக்கி என்ன பண்ணிச்சு அப்படின்னா கூட்டது. அதே போல புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்காக தேவனிடத்தில் நன்மையானவைகளை பேசிச்சு அப்படிங்கிறார். இதே மாதிரியான காட்சியை தான் இங்க பார்க்கிறாரு. ஆனா இந்த இடத்துல முதல் நூற்றாண்டில் இருந்த கிறிஸ்தவர்களுடைய இரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுது, தேவனை நோக்கி ஜெபம் செய்யுது. இந்த காட்சியை பார்க்கிறாரு. அந்த ஆத்துமாக்கள் தேவனை நோக்கி என்ன கூப்பிட்டது அப்படின்னு பார்க்கலாம். 10வது வசனம். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியம் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இந்த கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள் தேவனை நோக்கி அங்க மகா சத்தமிட்டு என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னா, அவர்கள் இங்க 2 விஷயத்துக்காக தேவனிடத்தில் அந்த ஆத்துமாக்கள் கேட்குது. ஒன்று, நாங்கள் கொல்லப்பட்டது அநீதி, உங்களுடைய வார்த்தை நிமித்தமா நான் கொல்லப்பட்டிருக்கோம், எங்களுக்காக நீங்க எப்போ நியாயம் தீர்ப்பீங்க, எங்களுக்காக நீங்க எப்போ பழி வாங்குவீங்க அப்படின்ட்டு கூப்பிடுற சத்தத்தை கேட்குது. இந்த இடத்துல எது வரைக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு இல்லையா? இந்த எது வரைக்கும் அப்படிங்கிறத நம்மளும் அடிக்கடி தேவனை பார்த்து கேட்போம். தேவனே, நான் எது வரைக்கும் இந்த உபத்திரவப்படணும், நான் எது வரைக்கும் இந்த கஷ்டப்படணும்? பழைய ஏற்பாட்டில் நிறைய தேவனுடைய மனிதர்கள் தாங்கள் உபத்திரவத்தில் இருக்கும்போது தேவனை பார்த்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. சங்கீதம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தில், சங்கீதம் 35:17, சங்கீதம் 13:1-2, ஆபகுக் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் போல தேவனுடைய பிள்ளைகள் தேவனை பார்த்து எது வரைக்கும் இந்த உபத்திரவம் எங்களுக்கு இருக்கும், எது வரைக்கும் தேவனை நீங்க பொறுமையா இருப்பீங்க, எது வரைக்கும் எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம இருப்பீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இதே மாதிரி இந்த ஆத்துமாக்கள் தேவனை பார்த்து எது வரைக்கும் நீங்க பழி வாங்காம இருப்பீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. 11வது வசனம். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது, அஞ்சியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களுடைய தொகை நிறைமாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த கொல்லப்பட்ட ஆத்துமாக்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்டு அவங்களுக்கான பதிலை கொடுக்கறத யோவான் பார்க்கிறார். அந்த கொல்லப்பட்ட ஆத்துமாக்களுக்கு வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்படுது. இந்த வெள்ளை அங்கி அப்படிங்கிறது நேரடியான அர்த்தம் கிடையாது. ஒரு ஆத்துமாவுக்கு துணி போட முடியாது. அப்ப இந்த வெள்ளை அங்கி அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துது? வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல ஜெயம் கொள்ளுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எதை கொடுப்பேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார், வெள்ளை அங்கி. அப்போ இந்த வெள்ளை அங்கி இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா இவங்க ஜெயிக்கப்பட்டதை இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்டார். இவர் ஏத்துக்கிட்டதுனால அந்த வெள்ளை அங்கி அவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த இடத்துல ஒரு வார்த்தை கவனிச்சிங்களா? நீங்க இளைப்பாற வேண்டும் அப்படின்ட்டு. இந்த பூமியில இந்த ஆத்துமாக்கள் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து இறந்திருந்தாலும் இவங்களுக்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா இளைப்பாறுதல். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல ஜெயம் கொள்கிறவனுக்கு தேவனுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய பரதேசில் இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை நான் புசியை கொடுப்பேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார்.
அதே போல இவர்கள் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து தங்களுடைய விசுவாசத்தில் உறுதியாக நின்னதுனால இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா இளைப்பாறுதல். இவர்கள் தங்களுடைய உபத்திரவத்தையும் கஷ்டத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுடைய இடத்துல பரதீசில் இளைப்பாரி கொண்டு இருக்கிறாங்க. இதில் ஒரு மிக முக்கியமான செய்தியை கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, ரோமர்கள் கிறிஸ்தவர்கள் மேலே வெறுப்பையும் கோபத்தையும் காமிச்சு அவங்கள கொலை பண்ணியிருந்தாலும் ரோமர்களால் கிறிஸ்தவர்களுடைய சரீரங்களை தான் கொல்ல முடிஞ்சது, அவங்களுடைய ஆத்மாவை கொல்ல முடியல. லூக்கா புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் 5வது வசனம், நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன், கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், ஆம் அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 4வது வசனம், என் சகோதரரை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதற்பின் அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நீங்கள் யாருக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒன்று, சரீரத்தை கொல்றவங்களுக்கு பயப்படாதீங்க, அதுக்கு பதிலாக ஆத்துமாவை கொல்ல வல்லவருக்கு பயப்படுங்க. ரோமர்களால் கிறிஸ்துவனுடைய சரீரத்தை கொல்ல முடிஞ்சது, ஆனால் அவங்களுடைய ஆத்துமாவை கொல்ல முடியல. இவங்களுடைய ஆத்துமா தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாரி கொண்டு இருந்தது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம், அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானோட இரத்தத்தில் தொழுத்து வைத்தவர்கள். 15வது வசனம், ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்கே வாசமாயிருப்பார். 16வது வசனம், இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை, வேலாவது உஷ்ணமானது இவர்களை மேல்படுவதும் இல்லை. 17வது வசனம், சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார் என்றான். வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் உடைக்கப்பட்ட இந்த 5வது முத்திரை முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதலை கொடுத்தது. அவங்களுடைய மரணத்துக்கு தேவனுடைய அங்கீகரிப்பை கொடுத்தது. தேவன் எதையும் பார்க்காம இல்லை, தேவன் நீங்கள் படுற உபத்திரவத்தை பார்க்குறாரு, உங்களுக்காக தேவன் பழி வாங்குவார், நீங்கள் கவலைப்படாதீங்க. மரித்தவர்கள் தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாறிட்டு இருக்காங்க. அவங்க இனி இந்த பூமிக்குரிய விஷயத்தை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை, அவங்க தேவனுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியானவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுது. சரி, இப்போ முக்கியமான கேள்விக்கு வருகிறோம். இந்த வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் உடைக்கப்பட்ட 5வது முத்திரை எனக்கு என்ன பாடத்தை கொடுக்குது? 2026 வாழ்ந்துட்டு இருக்கிற எனக்கு என்ன செய்தியை கொடுக்குது? நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த செய்தி முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஆறுதலை கொடுத்துருக்கும், அதே ஆறுதல் தான் நம்மளுக்கும் கொடுத்துருக்கும். ஒரு கிறிஸ்தவரை அந்த பூமியில் நம்ம நிறைய உபத்திரவங்கள் படுகிறோம். நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறதுனால நிறைய விஷயங்களை நம்ம தியாகம் பண்ணுறோம். நீங்கள் ஒரு உண்மையான கிறிஸ்தவராக இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை உங்களால் வேலைக்கு போக முடியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களோட வேலை செய்யக்கூடியவர் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகக்கூடிய நபராக இருக்கலாம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால வேலையையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை நீங்கள் விடக்கூடியவராக இருக்கலாம். ஆனால் துன்மார்க்கமாக நடக்கக்கூடியவர் உங்களுக்கு மேலே தாண்டி போகக்கூடியவராக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். தேவர் உங்களுக்கான பலனை கொடுப்பார். இந்த உபத்திரவமும் இந்த சோதனையும் நம்மளுக்கான அதிக கனத்தையும் மகிமையும் கொண்டு வருது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம், மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவும் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. பவுல் சொன்ன இதே இதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுக்கு தேவனுடைய வார்த்தை நிமித்தமும் நம்முடைய சாட்சி நிமித்தமாகவும் வரக்கூடிய உபத்திரவங்கள் மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ தேவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. உபத்திரவத்தில் சோர்ந்து போகாமல் தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடப்போம், தேவனுடைய கட்டளையின்படி நம்ம நடப்போம். அடுத்த வீடியோவில் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 6வது முத்திரை குறித்து பார்ப்போம். இந்த 6வது முத்திரை தேவனுடைய பழி வாங்குதலை காட்டுது. தேவன் ரோமர்கள் மீது தன்னுடைய கோபத்தை அப்படியே இறக்குறார். தேவன் நம்மை ஆசீர்வதி. சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன. எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் செலின் 9790234583 மற்றும் 7
450218883.